போனதுக்கப்புறம் ஒரு புலி கூட ஹீரோவை அட்டாக் பண்ண வராது. மாறா ஹீரோ வந்துட்டு முதலைகள் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இது என்ன லாஜிக்னே புரியல. சிறுத்தை சிவாவோட இதுக்கு முந்தைய படங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் சூர்யா எதுக்கு போய் தானா தலையை கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு இன்னும் புரியல. ஒரு நிமிஷம் அடிச்ச கைப்புள்ளைக்கே உடம்புல இவ்வளவு காயம்னா அடி வாங்கினவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிற அப்படின்ற வடிவேல் சார் காமெடி மாதிரி ஹீரோவா நடிச்ச சூர்யாக்கே இந்த நிலைமைனா ப்ரொடியூசரோட நிலைமைலாம் என்னன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டில் தொங்கிட்டு போகிற மாதிரி சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. அதில் கிராஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அந்த அளவுக்கு மொக்கையாக டெக்னிக்கல் டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த படத்தை 2D மட்டும் இல்லாமல் 3Dலேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். 2Dயில் பார்த்த நமக்கே கண்ணெல்லாம் வலிக்குது, 3Dயில் பார்த்தவனுக்குலாம் ரத்த கண்ணீரே வந்திருக்கும். ஏன்டா அந்த மூவியோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஃபுல்லாக நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கியே. இந்த